நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி எனும் மிகப்பெரிய காப்பியங்களுடைய ஒரு விஷயத்தை நாம் அனுபவித்து வரும் பொழுது, நேற்றைய தினம் வரையிலேயும் அயோத்தியா காண்டத்தினுடைய ஆரம்பத்திலே ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண பரத சத்ருக்னாதிகளும் கூட அவரவர்களுடைய மனைவிகளோடு கூட இந்த ஊர் ஜனங்களையெல்லாம் குசலம் விசாரித்து கொண்டு தசரதனுடைய அரண்மனையை அடைதல், அங்கே ஆச்சாரிய வந்தனம் போன்றதான விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு அரசன் எப்படியெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறான் என்பதான ஒரு விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் அவர்கள் தன்னுடைய அரண்மனைக்கு எழுந்தருள்வார்கள் என்பதான அனுதினம் செய்ய வேண்டிய காரியக்கிரமத்தை வால்மீகி கம்பநாட்டாழ்வார் எப்படி அனுபவித்தார் என்பதான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறச்சே, ஸ்ரீ ராமபிரானுடைய ஒரு பரிபூர்ணமான திருவருள் ஏற்பட வேண்டுமேயாகில் இந்த அயோத்தியா காண்டத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு தியானம், இதெல்லாம் புராணங்கள் சேர்ந்ததான ஒரு தியானம். இந்த ராமத்தியானத்தை யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நன்மங்கலங்கள் ஏற்படும் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீராமமாஸ்ரிதஜனாமரபூருஹேஷம் ஆனந்த சுத்தமகிலாமரவந்திதாங்கிரிம் சீதாங்கனா சுமலிதம் சததம் சுமித்ரா புத்ரான்விதம் திருததனுஷரமாதிதேவம். சுமித்ரா புத்திரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனோடும் சீதா மகாலட்சுமியோடும் கூட இங்கே ராமபிரான் தன்னுடைய அரண்மனையில் எழுந்தருளியிருந்தான் என்பதாக இங்கே தியானமானது இங்கு சொல்லியிருக்கு. அப்போ பரத சத்ருக்னாதிகள் எங்க போனா அப்படின்னு கேட்டாக்க, அவனுடைய மாமா இருக்கா இல்லையா கேகய மகாராஜனானவன் இங்கே இவர்களை வந்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தசரதரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு இங்கே பரதனை அழைக்கிறார். சத்ருக்னனும் நேர அவருடன் சென்று விடுகிறார்னு சொல்றார் வால்மீகி. கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீத பிரீத புரஸ்கிருதா என்று எப்படி நம்மாழ்வார் எழுந்தருளின உடனே மதுரகவியாழ்வாரும் எழுந்தருளி விட்டாரோ, அதை போல் எம்பெருமானார் எழுந்தருளினவுடனே முதலியாண்டான் கூரத்தாழ்வான் போன்றவர்கள் எப்படி எழுந்தருளினாரோ, மணவாள மாமணிகள் அவதரித்தவுடனே எந்தவாறாக கோவிலண்ணன் அப்பன் போன்றவர்கள் எழுந்தருளினாரோ, அதை போல் ஸ்ரீ ராமபிரான் இங்கே பரதாழ்வான் அங்கு கைகையுடன் தேசத்திற்கு போகும் பொழுது சத்ருக்னாழ்வாரும் பின்னாடியே சென்றார்னு சொன்னார். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு நாள் அங்கே தசரதன் என்ன பண்றான்னு கேட்டாக்க, அந்த பெரிய சபையை கூட்டுறான். சபையில ஒரு விண்ணப்பம் பண்றான். எந்த ஒரு மகாராஜாவா இருந்தாலும் எந்த ஒரு பெரிய ஆட்சியாக இருந்தாலும் தனக்கு என்று ஒரு ஆசை ஏற்பட்டதே ஆகில் அதை முதலில் பப்ளிக், அதாவது பொதுஜனங்களிடையே தெரிவிக்க வேண்டும்னு சொல்றார். பொதுஜனங்களோடு கூட அங்கே அனுதினமும் பற்பல தேசத்து மகாராஜாக்கள் அவர்களை காண வருவார்கள். அந்த மாதிரி பெரிய ராஜ்யசபா மண்டபத்தில் தன்னுடைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் கூடியிருக்க தசரத சக்கரவர்த்தியானவர் ராமபிரானுக்கு நான் இது போன்றதான இளவரசி பட்டம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொல்றார். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். எம்பெருமான் ராமபிரானுக்கு நான் இளவரசி பட்டம் சூட்டி அவனை யானை மேல் ஏற்றி இங்கே நகர வீதி வலம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொல்றார். அந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த யானை மேல் ஏற்றுவது எதனால் என்று கேட்டாக்க, எத்தனையோ வாகன கிரமங்கள் எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் பிரம்மோற்சவ காலத்திலே பற்பல வாகனங்கள் இருக்கும். ஆனால் இந்த பற்பல வாகனங்களும் பற்பல காரணங்களாலும் பற்பல தேசங்களினாலும் எல்லா இடத்திலும் மாறுபாடு ஏற்பட்டுவிடும். இப்போ உதாரணத்திற்கு சேஷவா சூரிய பிரபை என்பது சோழ மண்டலத்திலே
கும்பகோணாதி பிராந்தியங்களில் முதல் நாளாக இருக்கும். இங்க நம்பரமாட்ட பார்த்தாலே அது மாறி போயிடுறது. இன்னும் இந்த மாதிரி தேவப்பெருமாள் இந்த மாதிரி திருவேங்கடவன் பார்த்தோம்னு சொன்னா அது எப்போ வரும்னே தெரியாது, அந்த மாதிரி நடக்கும். இரண்டாவது சேஷவாகனம் என்பது திருவேங்கடத்தில பார்த்தோம்னா முதல் நாள் பெத்த சேஷவாகனம், இரண்டாவது நாள் சிறீ சேஷவாகனம் என்று 2 சேஷவாகனம் உண்டு. அது பரமபதம் வைகுண்டம் போன்றதான அந்த வைபவத்தை எல்லாம் காட்டக்கூடியது. இங்கே திருவரங்கநாதனுக்கு பார்த்தோம்னு சொன்னா அது சேஷவாகனம் எத்தனை நாள் வரும்னே அவருக்கே தெரியாது. அவர் சேஷ தல்பத்திலேயே இருக்கிறதுனால அந்த சேஷன் எப்ப வரானோ அப்பதான் இவர் ஏந்துண்டு வர முடியா இருக்கும். கருட வாகனம் பார்த்தோம்னு சொன்னாக்க காஞ்சிபுரம் போன்றதான திவ்ய தேசங்களிலே 3ஆம் திருநாள் அங்கே கருட வாகனம், திருவரங்கன் அந்த மாதிரி க்ஷேத்திரங்களிலே 4ஆம் திருநாள் கருட வாகனம். இதே மாதிரியே திருவேங்கடம் போன்றதான இந்த பிராந்தியங்களில் பார்த்தோம்னு சொன்னா 5ஆம் திருநாள் அங்கே கருட வாகனமாக மாறிவிடுகிறது. ஆக இந்த கருட வாகனமும் எந்த காலத்திலும் எப்ப வேணாலும் மாறி போயிடும் சொல்றது. சரி, 4ஆம் திருநாள் பார்த்தோம்னு வச்சுட்டோம்னாக்க எந்த ஒரு வாகனத்திலேயும் சோழ மண்டலத்தில் பார்த்தோம்னாக்க கருட வாகனம் இந்த பக்கங்களில் பார்த்தோம்னா சிம்ம வாகனமாகவும் இருக்கும், கல்பவருஷமாகவும் இருக்கும், எது வேணாலும் மாறி போயிடுறது. 5ஆம் திருநாள் பார்த்தோம்னா அனுமந்த வாகனம் ஒரு சில இடத்தில் நடக்கும், ஒரு சில இடத்துல 5ஆம் அனுமந்த வாகனம் என்பது பற்பல இடங்கள்ல மாறி போயிடுறது. ஆனால் 7ஆம் திருநாள் 8ஆம் திருநாள் என்பது 7ஆம் திருநாள் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மண்டலத்தில் ரதோத்சவம் வந்துடுறது. இதே மாதிரி 8ஆம் திருநாள் பார்த்தோம்னு சொன்னா சூரிய பிரபை சந்திரபிரபை போன்ற வாகனங்கள். 9ஆம் திருநாள் பார்த்தோம்னா தேரு தீர்த்தவாரி என்பது ஆறுது. எந்த ஒரு காலத்திலேயும் மாறாமல் இருக்கக்கூடிய வாகனம் இந்த யானை வாகனம் தான் சொல்றார். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான வாகனங்களுடைய கிரமங்களை நாம் வெறும் வாகனம் என்ற கிரமத்தில் பார்த்துட்டோம்னு சொன்னாக்க அது சாமானிய சாஸ்திரமாக மாறிவிடும். அதிலேயே வைதிக சாஸ்திரம்னு பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த வாகனத்தினுடைய கிரமத்தில் வேத பாராயணங்களோ திவ்ய பிரபந்தாதிகளோ ஓதிக்கொண்டு வரும் பொழுது அது வைதிக வாகனமாக மாறிவிடுகிறது, வைதிக சாஸ்திரத்துக்குள்ளப்படுறது. ஆனால் பகவத் சாஸ்திரத்தையும் ஸ்ரீராமாயணத்தையும் வைச்சுண்டு பார்த்தோம்னு சொன்னாக்க இது தர்மத்தை உரைக்கக்கூடிய வாகனம். எது? யானை வாகனம் என்பது 6ஆம் திருநாள் தான். எல்லா உற்சவத்திலேயும் பார்த்தோம்னு சொன்னாக்க 6ஆம் திருநாள் யானை வாகனம். எந்த ஒரு ஊர்ல பார்த்தாலும் 6ஆம் திருநாள் யானை வாகனம் இருக்கும். அந்த யானை படுத்துன்னு உட்காண்ட யானையா நின்னுண்ட யானையா ஏசல் யானையா அதெல்லாம் கணக்கு கிடையாது. யானை வாகனம் தான். அந்த மாதிரியா எதனால என்று கேட்டால் இந்த ராமபிரானுக்கு அங்கே தசரத சக்கரவர்த்தி நினைச்சிருந்தான்னு சொன்னாக்க இச்சாமோகி ரதாயானம்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இச்சாமோகி அஸ்வயானம் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா எது வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் கஜேன மகதாயாந்தம் சொன்னா அப்படின்னு பார்த்தால் அந்த யானை ஒன்றுதான் தர்மத்தை குறிக்கக்கூடிய வாகனங்கள். கருட வாகனம் என்பதெல்லாம் மோட்சத்தை தரக்கூடியது. கல்பவருஷம் சூரிய பிரபை போன்றவைகள் எல்லாம் ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. மற்றைய வாகனங்கள் எல்லாம் அர்த்தம் போன்றதான நீதிகளை உபதேசிக்க கூடியது. இந்த யானை என்பது ஒன்றுதான் தர்மத்தை உபதேசிப்பதனால்தான் இன்னமும் இந்த 6ஆம் திருநாள் யானை வாகனம் என்பது ஒரு நாளும் மாறாமல் இருப்பதற்கு அவரவர்கள் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எந்த வழிமுறையை நடத்தி கொண்டிருந்தாலும் அவரவர்களுடைய தர்மம் என்பது அதுதான். தர்மத்தினால்தான் லோகம் பரிபாலிக்கப்படுகிறது. இங்கே ராமனும் வால்மீகினார் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா சர்வாகமானாம் ஆச்சாரஹா. ஆகமம் என்ற சொல்லே ஆச்சாரத்தை பிரதிபலிக்க கூடியது. ஆகையினால்தான் இந்த பகவத் சாஸ்திரமாக இருக்கக்கூடியதான பஞ்சராத்திரமானது தர்மத்தை உபதேசிக்க வந்தது. அந்த தர்மத்தின்படியாக நடக்கக்கூடியது தசரத சக்கரவர்த்தியினுடைய ராமராஜ்யம். அந்த இக்ஷ்வாகு குல வம்சத்தினுடைய ராஜ்யம். ஏன்னா உள்ள அங்க படுத்துட்டு யார் ராஜ்ய பரிபாலனம் பண்றா? சக்கரவர்த்தியா பண்றான். உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதன் அயோத்தி நகருக்கு வந்து அங்கே துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் பண்றதுக்காக படுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த அவனுடைய ஆக்ஞைக்கு ஏற்ப அவனால் சொல்லப்பட்ட தர்மங்களை எல்லாம் இவர்கள் ஆச்சரித்து வந்து இங்கே
யானை மேல் ஏற்றி இவனை ஊர்வலம் செய்து வழிபட்டு இங்கே அவனுக்கு இளவரசி பட்டம் சூட்ட நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்றார். இங்க இச்சாமோகி, நான் ஆசைப்படுகிறேன் சொல்றார். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். அங்கே வெண்கொற்ற குடையின் கீழ் அவனை அமர வைத்து யானை மேல் உட்கார வைத்து வீதிவலம் செய்து நான் இளவரசனாக பார்க்க ஆசைப்படுகிறேன்னு அவன் நேர சபையில சொன்னானாம். இதற்கு இங்கே கம்பநாட்டாளவன் அதை அப்படியே எடுக்கார். கதம் நுமயி தர்மேண பிருத்திவி மனுஷாசித பவந்தோ திரஷ்டுமிச்சந்தி யுவராஜம் மகாத்மனாம் என்று வால்மீகி சொன்ன அதே யுவராஜம் மகாத்மனாம் இங்கே பவந்தோ திரஷ்டுமிச்சாமி அந்த சொல்லக்கூடிய காலத்துல உங்களுக்கெல்லாமும் என்ன அபிப்பிராயம் என்று இங்கே தசரத சக்கரவர்த்தியானவர் சபையோரை கேட்டாராம். அதை கம்பநாட்டாழ்வான் அப்படியே தமிழ் சொல்றச்சு. கன்னியர்க்கு அமைவரும் கற்பின் மாநிலம் தன்னை தகைதர தர்மம் கைதர மண்ணுயிர்க்கு உருவதே செய்து வைகினேன் என்னுயிர்க்கு உருவதும் செய்ய எண்ணினேன். இங்கே அமைவரும் கற்பின் மாநிலம் யாரு? சாட்சாத் சீதா பிராட்டியார். தன்னை இத்தகு தர்மம் கைதர, இந்த ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அப்போ இந்த தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்காகவும் சத்தியவாக்காக இருக்கக்கூடியதாகவும் மண்ணுயிர்க்கு உயிர்வதே செய்து வைகினேன். அந்த தேசங்கள் நல்ல விதமாக சுபிக்ஷமாக இருப்பதற்கு நான் முதல்ல ஒரு காரியம் பண்ணினேன். அது என்ன தெரியுமோ? சீதா பிராட்டியாரை ராமபிரானுக்கு திருமணம் செய்து வைத்தது. இவரும் அங்கு இருந்தார், அதனால் இவர் தகப்பனார் என்ற ஸ்தானத்தில் செய்து வைத்தேன்னு சொல்றார். என்னுயிர்க்கு உருவது செய்ய எண்ணினேன். அதெல்லாம் மண்ணுயிர்க்கு லோகம் க்ஷேமமா இருப்பதற்காக அங்கே சீதைக்கு ராமனை கல்யாணம் பண்ணி வச்சது, ராமனுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி வச்சது என்பது தேசம் சுபக்ஷமாக இருக்கு. அப்போ எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை செய்வதற்காக இப்ப நான் என்ன பண்ணினேன் தெரியுமோ? இன்னுயிர்க்கு உருவது செய்ய எண்ணினேன் பெருமகன் என்பையின் பிறக்க சீதையாம் திருமகள் மணவினை தெரிய கண்டையான் அருமகன் நிறைகுணத்து அவனி மாதுயனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்ப எண்ணினேன். இங்க அழகான பதத்தை அப்படியே கொண்டு வர கம்பநாட்டாழ்வான். என்ன சொல்றான்னாக்க, பெருமகன் என்பையின் பிறக்க, என்னுடைய வயத்திலே தேவர்களுக்கெல்லாம் தேவதானாக இருக்கக்கூடிய தேவாதிராஜனாக இருக்கக்கூடிய அமரவியப்பன் என்னுடைய வயத்திலே வந்து ராமபிரானாக பிறந்தான். அவளுக்கு சீதா பிராட்டியார் செங்கமலத்தாயாராக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை நான் திருமணம் செய்து வைத்தேன். திருமகள் மனைவினை தெரிய கண்ட யான் அருமகன் நிறைகுணைத்து, இப்ப அடுத்து இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் போல இருக்கு. ஆனா ராமனோ அவன் ஏகபத்னி விரதனாக இருப்பான். இருந்தாலும் ஸ்ரீபூமி நீளா சகிதனாக இருப்பதுதான் எனக்கு வந்து ஒரு பரிபூர்ணத்துவம் கிடைக்கும்னு சொல்றதுனால அந்த ஸ்ரீதேவியோடு, ஒரு சீதாதேவியாகிய ஸ்ரீதேவியோடு பூமாதேவியாக இருக்கக்கூடிய ராஜ்யத்தை, என அவனி மாது என்று பெயர், அந்த சகல ராஜ்யமும் பூமி தானே, அவனி என்றால் பூமி என்று பெயர், பூமி மாதுவாக இருக்கக்கூடிய அந்த தேவியை இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், அதாவது ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்கான சப்தத்தை இங்கே கம்பநாட்டாழ்வானை தவிர வேறு யாராலும் சப்தம் சொல்ல முடியாது. பெருமகன் என்மையின் பிறக்க சீதையாம் திருமகள் மணவினை தெரிய கண்டையான் அருமகன் நிறைகுணைத்து அவனி மாது எனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்ப எண்ணினேன். இப்ப சீதாயுடைய திருமுகத்தை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறோம். சீதை ராமபிரானுடைய திருமுகத்தை பார்த்து அனுதினமும் சந்தோஷப்படுறா. அப்ப அவனி மாதுவாக இருக்கக்கூடிய பூமாதேவியானவள் வருத்தப்படக்கூடாது இல்லையா? அப்ப இதன் மூலமா என்ன தெரிகிறதுன்னா, சாட்சாத் வந்திருக்கிறவன் பரமபதநாதன் தான் இங்கே எங்கிட்ட வந்திருக்கான்னு இவன் மூலமா சொல்றான்னு சொல்றாரு. இங்க அவனி மாதுவாக இருக்கக்கூடிய பூமாதேவியை நான் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவிக்கிறேன். திருமணம் என்றால் இங்க ராஜ்ய பட்டாபிஷேகம் பேரு. ஒரு மகள் மனமும் கண்டு,
அவளுடைய மனத்தையும் பார்த்து அந்த கல்யாண வைபவத்தையும் சேர்த்து நான் பார்க்க வேண்டும் என்று இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். இங்கே இன்னொரு இடத்துல வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரிய வியாக்கியானம் வரைச்சே ஏன் யானை மேலே ஏத்தினான் அப்படின்னு வரைச்சே, யானை தான் கொஞ்சம் நிதானமா செல்லுமா, குதிரை என்ன பண்ணும்னாக்க ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா பூமாதேவிக்கு குதிரை ஓட்டத்தை காட்டிலும் ராமபிரான் அந்த பட்டம் ஏற்றுக்கொண்டு நிதானமாக நடந்து வர வேண்டும் என்று யாருக்காகத்தான் யானை மேலே ஏற்றான். இச்சாமோகி மகாபாகும் கஜேன மகதாயாந்தம் என்றெல்லாம் சொல்லுவதற்கு இங்கே அவனிமாது எனும் ஒரு மகள் மனகும் கண்டு உவப்ப எண்ணினேன் என்று அநேக வருஷ சாஹஸ்ரா விருத்தத்வமசி பார்த்திவ சராமானம் யுவராஜானம் அபிஷிச்சிய ச பார்த்திவம். அப்போ ஏதோ ஒரு குரல் ஒன்று அவனுக்கு அருகில் வந்து கேட்ட மாதிரி இருந்துதான். அப்போ அப்பா தசரதா, நீயும் 10,000 வருஷம் இந்த தேசத்தை இந்த சீட்டில் உட்கார்ந்து 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 சீட்டுக்கும் அலுப்பு தட்டி போச்சு, உனக்கும் அலுப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்று நீ என்ன பண்ற, மெல்லமா இந்த சீட்டை காலி பண்ணிட்டு ராமபிரானுக்கு கொடுத்துடே என்று ஒரு அசரீரி வாக்கு ஏற்பட்ட மாதிரி இருந்தான். அந்த அசரீரி வாக்கு எங்கே இருந்துடா வந்தது என்று இங்கே ராமபிரானுக்கு சொல்லும் பொழுது அங்க காளிதாசன் தான் இதை சொல்றான். அவனுடைய காதுக்கு அருகில 2 நரை தெரிச்சது. எத்தனை வருஷம் கழிச்சு? 10,000 வருஷம் கழிச்சு. அப்பதான் 2 மயிர்கால்கள் வெள்ளையாக மாறித்தான். அது எப்படின்னா அவன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகாபுருஷாக இருந்திருக்க வேண்டும். தம் கர்ண மூலமாகத்ய ராமே ஸ்ரீர் ன்யஸ்தனாமிதி கைகேயி சங்க ஏவாஹ பலித சத்மனா ஜரா. ஒரு மயிருக்கு பேரு ஜ என்று பெயர் வைத்தார், இன்னொரு ரோம கூட்டத்துக்கு பேரு ரா என்று பெயர் வைத்தார். ஜரா, இந்த ஜரான்னு சொன்னாக்க கிழத்தன்மையின் அர்த்தம். இந்த இடத்துல அந்த அவள தேவர்களுக்கெல்லாம் பேரு அஜராமரஹா என்று பேரு. அந்த கிழத்தன்மையை இல்லாதவர்களாக எப்பொழுதும் ஒரு 32 வயசு யுவாக்களாகவே தென்படுவார்கள். அப்போ அவர்களுக்கு பேரு அஜரா அமரன் என்று பெயர். இந்த தசரத சக்கரவர்த்திக்கு இப்பொழுதுதான் 2 மயிர்கள் வெண்மையாக மாறித்து. ஒன்று எது என்று கேட்டால், இங்கே பட்டம் சூட்ட வேண்டியது ராமபிரானுக்கு என்று ஒரு ரோமம் சொல்லித்து, இன்னொன்னு பக்கத்திலேயே சொல்லித்தான், கைகேயி வார்த்தையும் கேட்டுக்கோடா தசரதான்னு சொல்லித்தாங்க. கைகேயி சங்கயேத்யாவ பலிதச்சத்மனா ஜரா என்று இங்கே காளிதாசன் சொன்ன ஒரு வச்சனத்தையே எக்கர்ணாஞ்சலி சம்புடைரஹரஹத் சம்யக் பிபத்யாதராத். அப்ப நம்ம காதுல எது அசரீரியாக ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லச்சே, யஹா கர்ணாஞ்சலி சம்புடைஹி அகரஹா சம்யக் பிபத்யாதராத் வால்மீகேர் வதனாரவிந்தகலிதம் ராமாயணாக்கியம் மது. ராமா என்ற 2 எழுத்து எப்பொழுதும் நம்முடைய காதுகளிலேயே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஜரா என்பதும் 2 எழுத்து தான். அது தசரத சக்கரவர்த்திக்கு ஒலிச்சுட்டு இருக்கட்டும், நம்முடைய காதுல என்ன தெரியுமோ, ராமா என்கிற மது என்பதான 2 எழுத்து. அந்த ராமநாமம் ஜன்ம ரக்ஷண மந்திரம்னு சொல்றா இல்லையா, அந்த ராமநாமமானது என்னுடைய காதுகளிலேயே எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும்னு சொல்றா. அதுக்காகத்தான் இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டா, அந்த சப்தம் இந்த சப்தம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னுட்டு காதுல ஒரு இயர்போனை மாட்டின்ட்டான். அது என்ன சப்தம் வருதுன்னு அவளுக்கும் தெரியாது. அப்படியாக அந்த சப்தங்கள்லாம் கூடாதான். ராமாயணாக்கியம் மது, அந்த ராமநாமத்தை நாம் கேட்பதனால என்ன கிடைக்குமா, ஜன்மவியாதி ஜரா விபத்தி மரணை அத்யந்த சோபத்ரவம் சம்சாரம் சவிகாய கச்சதி புமான் விஷ்ணோ பதம் சாஸ்வதம் என்று ராமநாமத்தை நாம் கேட்பதனால நம்முடைய வினைகள் தீரப்பட்டு சமஸ்த விதமான காரியங்களும் ஜெயம் பெற்று முடிவில் அந்த பேரின்பத்தை பெறலாம் என்பதைப் போல இங்கே தசரத சக்கரவர்த்தியினுடைய காதிலே 2 ரோமங்கள்
வெண்மயிராக மாறித்துன்னு சொல்றார் இங்க. தம் கர்ண மூலமாகத்யே ராமேஸ்ரீர் ஞஸ்ததாமிதி கைகேயி சங்கயேவாஹ பலிதாத்மனா ஜரா. அப்போ இவனுக்கு இந்த அப்படியே காளிதாசன் சொன்னதாகட்டும் வால்மீகி சொன்னதையும் சேர்த்து கம்பன் ஒரு பாசுரத்துல சொல்றார். மன்னனே அவனியை மகனுக்கு இந்தினி பன்னரும் தவம் புரி பருவம் ஈதியன கண்ண மூலத்தினில் கழற வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர். அது எப்படி தெரிஞ்சதா? சுத்தி அழகான கண்ணங்கரேர்னு மயில் இருக்கு, ரெண்டே 2 மயிர் மாத்திரம் அங்கே வெளுப்பா தெரிஞ்சது. எப்படி இருந்துதான்? கருமுகில் பெரிய மயக்கூட்டங்களுக்கு மத்தியில மின்னல் திடீர்னு ஏற்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2 ரோமங்கள் அங்கே வெள்ளையாக தெரிந்தது. அது என்ன சொல்லித்தான் கம்பன் சொல்றான். மன்னனே அவனியை மகனுக்கு இந்து, நீ ராமராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டு நீ எங்க செல்லணும் தெரியுமோ? வானப்பிரஸ்தாசிரமம் செல்லு இப்படி சொல்றார். பன்னரும் தவம் புரி பருவம் ஈது என. இப்ப வயசு உனக்கு 10,000 வருஷம், அவனுக்கு நமக்கெல்லாம் 60 ஆச்சோ இல்லையோ இடத்தை காலி பண்ணிடணும். அந்த மாதிரிதான். அப்படி நாம காலி பண்ணலன்னா நாமத்து பசங்கள் அவ காலி பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டே இருப்பா, நாமளும் கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விட்டுருவான். அப்போ இதுவும் ஒரு வானப்பிரஸ்தாசிரமம் வச்சுக்க வேண்டிதான். அங்க போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கப்படாது. அங்க போய் உட்கார்ந்துட்டோம் ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு தான் போய் சேர்ற வழியில போய் சேர்றோம். அப்படி ஒரு காரியக்கிரமம் உண்டு. ஆனா அதெல்லாம் சாமானியமான விஷயம் இல்லை. இதெல்லாம் சொல்லுதல் யாருக்கும் எளியலவா அரியனவா சொல்லிய வண்ணம் செயல். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல இப்ப பசங்கள் பண்ற ஒரு காரியம் பார்த்தா கூட நம்மளை என்னமோ கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறான்னு நாம நினைச்சிக்க வேண்டியதில்லை. வானப்பிரஸ்தாசிரமத்துல கொண்டு வந்து விட்டுடுறா அப்படின்ட்டு கூட நினைச்சுக்கலாம். அது அவளுடைய மனதினுடைய எண்ணத்தை பொறுத்தது. அதுகிட்ட போக வேண்டாம். அது சுகமா துக்கமா என்பது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்து மாறக்கூடியது. ஆனால் அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறதுன்றது மகா தோஷம். என்ன மாதிரியான பாப்பம்னாக்க பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்றா இல்லையா? அந்த பஞ்சமகா பாதகங்களிலே மாத்ரு பித்ரு வதாத்துன்னு தான் சொன்னா பூர்வ காலத்துல. ஆனால் இப்ப வதமே பண்றது இல்லை. இவ மனோரீதியான ஒரு வதையை பண்ணிடுறா இவ. அதனால தான் இது அந்த வதையை காட்டிலும் இது பெரிய துக்கம். இவ்வளவு நாளா நாம் கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவன் பசங்களை வளர்த்தோம். 4 பையங்க இருந்தான், 5 பையங்க இருந்தான். இன்னும் ஒரு சில இடங்கள்ல போய் நாம கேட்டோம்னு சொன்னா நமக்கு கண்ணீர் வராது, ரத்த கண்ணீர் வரும். அந்த மாதிரியான ஒரு இதுல வரைச்சு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுவது என்பது தவறான ஒரு விஷயம். இது ஹாஸ்யத்துக்காக சொன்னது. ஆனால் இங்கே என்ன பண்ணலாம்னு கேட்டாக்க வானப்பிரஸ்தாசிரமம் ஒவ்வொரு கோவிலுக்கா செல்றது, அங்கங்கே ஏதோ ராமநாமத்தை ஜபம் பண்றது, முடிஞ்ச அளவு பாராயணம் பண்றது, ஏதோ பிரசாதம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுறது, இப்ப எத்தனையோ வசதிகள் வந்துடுத்து வரலாம். அந்த மாதிரியாக இருக்கிறச்சே மன்னனே அவனியை மகனுக்கு இந்து நீ பன்னரும் தவம் புரி பருவம் ஈது என. தபஸ் பண்ண கிளம்பிடுறாப்பா ராமா தசரதனே என்று ஒரு மயிர் சொன்ன மாதிரியாகும். இன்னொரு ரோமம் என்ன பண்ணித்தான்? அவனுக்கு அந்த ராஜ்ய பட்டாபிஷேகத்தை செய்துவிடு என்று 2 ரோமங்களும் கதைகளை சொல்லித்துன்னு சொல்றார். கண்ண மூலத்தினில் கழற வந்தன மின்னன கருமை போய். மின்னல் கூட்டமாக இத்தனாளா இருந்த அந்த கருமேகமாக இருந்த அந்த ரோமமானது திடீர்னு வெளுத்து போனதுக்கு அந்த மின்னல் வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றார். வெளுத்ததோர் மயிர். இன்னொரு இடத்துல சொல்றார், தீங்கிழை ராவணன் செய்த தீமைதான் ஆங்கொரு நரையது ஆய் அணுகிற்றாம் என பாங்கில் வந்து இடுநரை படிம கண்ணாடி ஆங்கதில் கண்டனன் அவனி காவலன். திடீர்னு ஒரு நாளைக்கு தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணினாராம், தன்னுடைய அழகை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கு போய் அன்னைக்கு தான் நிற்கிறாரு போல் இருக்கு. நின்னாக்க அவருக்கே தூக்கி வாரி போட்டுதான். என்னடான்னா 2 ரோமங்கள் வெளுத்து ஒரு ரோமம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய், இன்னொரு ரோமம் என்ன சொல்லித்தான் தசரத சக்கரவர்த்தி கிட்ட சொல்லல, இது உள்கூடமா சொல்றாருங்க. ராவணன் ஒரு ராட்சசன் பிறந்துட்டான், அவனை வதம் செய்வதற்கு ராமபிரான் இங்கிருந்து
காடு போக வேண்டியதான ஒரு அவசரம் வந்துடுத்து, ஆகையினால இந்த லீலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு கதை சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்றார். தீங்கிழை ராவணன் செய்த தீமைதான் ஆங்கொரு நரையது ஆய் அணுகிற்றாம். ஒரு நரையானது என்ன பண்ணித்து, ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய, நீ நேர வானப்பிரஸ்தம் கிளம்பிடு. இன்னொரு நரை என்று சொல்லித்து இங்கே ராமனை இங்கே பட்டாபிஷேகம் செய்து வைத்து விற்பது எதற்காக அப்படின்னு கேட்டால், அடுத்த லீலையானது ஆரம்பிக்க வேண்டும், அங்கே ராவண வதமானது நடைபெற வேண்டும். ஆகையினால நீர் மெல்ல இடத்த காலி பண்றதுதான் ரொம்ப நல்லது என்று அவனுக்கு சொல்ற மாதிரியாக, பாங்கில் வந்து இடுநரை படிம கண்ணாடி ஆங்கதில் கண்டனன் அவனிக்காவலன். பெரிய சக்கரவர்த்தியானவன் ஒரு நாளைக்கு திடீர்னு கண்ணாடியை பார்த்தாக்க இந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. ஆகையினால இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம் தம் கர்ணமூலமாகத்ய ராமே ஸ்ரீர்ஞஸ்ததாமிதி கைகேயி சங்கயாவாஹ பலிதாத்மனா ஜரா என்று அவனுடைய கிழத்தன்மையை எடுத்து உரைப்பது போன்றதான இந்த இரண்டு ரோம கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணித்தான் அவனுக்கு இந்த மாதிரியான மிகப்பெரியதான கதைகளை ஆரம்பிப்பதற்கு எக்கர்ணாஞ்சலி மூலம் சொல்றாங்க. அந்த மூலத்திற்கு ஆரம்பமாக இவனுடைய இரண்டு நரைகள் தெரிந்தன என்று வால்மீகியும் கம்பனும் காளிதாசனும் போட்டி போட்டு கொண்டு இந்த வைபவங்களை எல்லாம் இங்கே சொல்லி வருகிறார்கள். இந்த மாதிரி சொன்ன உடனே அங்கு என்ன நடந்தது, ஏதேது நடக்கப் போகிறது என்பதான ஒரு வைபவத்தை எல்லாம் மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ